குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு மோட்டிவேஷன் டாக்கு. ஏன்னா இந்த ட்ரேடிங்லேயும் சரி, மற்ற பிஸ்னஸ்லையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, அவங்களோட சமுதாய வட்டாரத்துலேயும் சரி, ஒரு சின்ன தோல்வி வந்தால் அந்த தோல்வியை நினச்சி பயந்து போகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 25 வயசு தான், ஓகேங்களா? அந்த 25 வயசில் அவன் நினச்சதை சாதிக்க முடியலனா அங்கே ஏற்படுற முதல் தோல்வியே அவனை பெரிய லெவலில் முன்னேற செய்யாமல் தடுக்கும். இது கண்டிப்பாக நம்ம எல்லாம் அந்த 25 வயசு தாண்டி வந்திருப்போம். நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் மைண்ட் இருக்குமோ, இல்லை இந்த ட்ரேடிங் அறிவு இருக்குமோ அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வளர்கிற காலத்தில் மொபைல், இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், இந்த ஏஐ, இந்த டெக்னாலஜிலாம் இல்லை நம்ம இருக்கும் போதெல்லாம், ஓகேங்களா? நமக்கு 25 வயசு இருக்கும்போது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த வயசில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் டெக்னிக்கலும் கொட்டி கிடக்குது. ஸோ இதில் இந்த 25 வயசில் என்னால் சாதிக்க முடியல, நான் தோற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்தால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றுங்க. அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடராக கூட இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டர்ஸாக கூட இருக்கட்டும், ஓகேங்களா? அந்த 25 வயசு அப்படின்றது உங்களோட ஃபவுண்டேஷன் தான், ஆரம்ப காலகட்டம் தான். இதில் என்னுடைய ட்ரீமே போயிடுச்சு அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 25 வயசில் என் ஃப்ரெண்டெல்லாம் செட்டில் ஆகிட்டான், அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான், நான் மட்டும் இன்னும் ஸ்டார்டிங் லைன்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மை, 25 வயசு அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது. அது வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் போடுற வயசு. அதாவது இன்றைக்கி நான் டோட்டலாக இந்த ஆடியோவில் பேச போகிறது, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுமா, அவனிடம் என்ன இருக்குது, அவனை விட்டு எது வெளியே போகணும், அவங்ககிட்ட எது வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு தான். அவங்கள எப்படி அதை ப்ரோக்ரஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பேச போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு டேலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் சில பேருக்கு. நமக்கு டைரெக்ஷன் தெரியல, நமக்கு இதெல்லாம் தெரியல, நம்ம வேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வரும். அடுத்த நாள் ஒரு நாள் நல்ல மோட்டிவேஷனாக வரும், அதுக்கடுத்த நாள் அந்த மோட்டிவேஷன் டெப்ரெஷனாக மாறிடும். ஒரு நாள் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தோணும், ஆனால் அடுத்த நாள் இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரியும் தோணும். இது இயல்பாக வரக்கூடிய, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நார்மல் திங்கிங் தான். ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க யாரா அப்படின்னு கேட்டால், கன்ஃபியூஷன் இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸை மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று லைஃப்பில் கிடையவே கிடையாது. அந்த பர்ஃபெக்ட் டைம் வர வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று கிடையாது, ஓகேங்களா? அப்போது இப்போ இருக்கிற அந்த நிமிஷம் அதுதான் உங்களை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அப்போ இந்த நிமிஷத்துலேருந்தே நீ அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய அறிவார்ந்த பெரியவங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. உன்னை விட்டு போக வேண்டிய முதல் விஷயம் எதுன்னா உன் பயம். எல்லாருமே பயத்தை தான் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் அதிகமாக டெஸ்ட்ராய்ட் பண்ணுறது ஃபெயிலியர் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணினாலும், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். சும்மா ஒரு யூடியூப் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், யாராவது யூடியூப்பில் மெசேஜில் கலாய்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். புதுசாக வரவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னே என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த பிஸ்னஸில் நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா என்ன அப்படின்ற ஒரு பயம். ஆனால் ஒரு விஷயம் நினச்சிக்குங்க, இந்த உலகம் 2 நாள் மட்டும்தான் உன்னை பற்றி பேசும். 3ஆவது நாள் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போயிடுவான். இது இயல்பாக நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது தானே. ஆனால் நம்ம மட்டும் ட்ரை பண்ணாமல் ரெக்ரெட்டை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் இல்லை, பொதுவாகவே ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் அந்த சங்கடம், கஷ்டம், அதை ஃபேஸ் பண்ணி மேலே வராத ஒரு ஆள் கூட லைஃப் டைமில் இருக்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? இதை நம்ம ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம தேடணும், ஓகேங்களா? அதாவது திறமை இல்லாதவங்க கூட இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திறமையே இல்லை, அவனுக்கு அதை பற்றி அனுபவமே இல்லை, அவனுக்கு அதை பற்றி A to Z மட்டும்தான் தெரியும். ஆனால் அவன் எல்லாமே சாதிச்சிருப்பான், ஜெயிச்சிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த சாதனை, இந்த வெற்றி கன்சிஸ்டன்சியாக வருமானு கேட்டால் அது அங்கே வராது. அதிர்ஷ்டத்தை நம்பி லக்கை பேஸ் பண்ணி ஒருத்தனுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறான்னா, அது காலங்காலமாக அதை அவன் அப்படியே மெயின்டைன் பண்ணி கன்சிஸ்டன்சி பண்ணால் மட்டும்தான் அது அவன் கூடவே இருக்கும்.
ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல் எனர்ஜியாக இருந்துட்டு அடுத்த நாள் ஐயையோ நம்மளால் முடியாது, 0 ஒர்க்காக ஆயிடுச்சுன்னா அது சக்ஸஸ் கிடையாது. அது டோட்டலாக வந்து ஒரு டிசைனிங், ஒரு பேட்டர்ன் தான். ஒரு நாளைக்கு டெய்லியும் 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு ரியல் டேலண்ட்டு. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், ஒரு ஸ்கில்லை எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும், ஒரு வேறு ஏதாவது ஸ்கில் சம்மந்தமான ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நம்ம வாழ்க்கையில் குழந்தைங்க மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்னோக்கி வைக்கணும். குழந்தை எடுத்துக்கங்க, பிறக்கிற குழந்தையாகவே இருக்கா, ஒவ்வொரு மாதமும் அதோடய ஆக்டிவிட்டீஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் தரையில் இருக்கும், ஒரு நாள் தரையில் உருண்டுக்கிட்டு இருக்கும், ஒரு நாள் தவழ்ந்து போய்கிட்டு இருக்கும், ஒரு நாள் ஸ்டெப்ஸ் எடுத்து முன்னாடி வைக்கும். அந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்மளும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வச்சு முன்னேறி வரணும். நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து போகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்மார்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் போகணும். நிறைய பேர் வாழ்க்கையில் வாழவே மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழவே மாட்டாங்க. எப்போ பாரு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது என்ன பண்ணலாம், இது சரியாயிடுமா, இது ஒர்க்கு கரெக்டாக போகுமா, இல்லை நான் ஃபெயில் ஆகிடுவேனா, எல்லாம் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட ரியல் லைஃப்பை வாழ்கிறாங்களான்னு கேட்டால் வாழவே மாட்டாங்க. இங்கே நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆக்ஷன் யார் எடுக்கலையோ, ஓகேங்களா, ஆக்ஷன் யார் எடுக்கலையோ அவன் மேலே வரவே முடியாது. ஆக்ஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கையோட கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். திங்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டு, கன்ஃபியூஷன் மட்டும் வச்சுக்கிட்டு, நம்ம இதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வாயிலே பேசிக்கிட்டே இருந்தால் உன்னால் ஒரு ப்ரோக்ரஸும் பண்ண முடியாது. நீ அதுக்கான ஆக்ஷனில் இறங்கினா அது முன்னோக்கி போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் என்னன்ற கிளாரிட்டி உனக்கு தெரியும். அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பை காலை தூக்கி வைக்கணும். அடுத்த ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக ரைட் காலை வச்சவனே லெஃப்ட்டு காலும் வரும். ஸோ 2 ஸ்டெப்பு நீ முன்னேறிட்ட அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையை மோட்டிவேட் பண்ணி நம்மளை நாமே ப்ரோக்ரஸ் பண்ணணும். டிசிப்ளின் இல்லைன்னா ட்ரீம் அங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. என்ன தான் நம்ம ட்ரீம் கனவு காணினாலும் அந்த இடத்துல டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா அது வேலைக்கே ஆகாது. அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு டெம்பரவரி தான். ஆனால் டிசிப்ளின் அப்படின்றது தான் லைஃபோட பர்மனெண்ட்டு. இந்த லைஃபோட பர்மனெண்ட்டில் டிசிப்ளின் கண்டினியூஸாக இருந்தால் உன்னோட மோட்டிவேஷன் பஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீ வேறு லெவலில் போவ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலுக்கு போகலாம். ஆனால் மோட்டிவேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு டிசிப்ளின் இல்லைன்னா அது வேலைக்கே ஆகாது. உன்னுடைய கனவு எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஆயிடணும், இந்த மாதிரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வாழ்க்கையை மாற்றுமான்னு கேட்டால் மாற்றாது. ஆனால் அந்த மோட்டிவேஷனையே உன்னுடைய வாழ்க்கையோட ஹேபிட்டாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது மாறும். இது எவ்வளோ பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். நம்ம நார்மலாகவே நம்மளை பற்றியே பேசுவோமே. நம்ம காலையில் எத்தனை பேர் இயர்லி மார்னிங் எழுந்திருப்போம்? யாருமே எழுந்திருக்க மாட்டோம். ஃபோன் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இருக்காங்க? யாருமே கிடையாது. யார் உடம்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்ம சமுதாயத்தில் குறைஞ்சிருச்சா அதிகமாகிடுச்சா? அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை சுற்றியே நம்மளே வகுத்து வச்சுக்கிறோம். காலையில் ஏஞ்சிக்க மாட்டோம். ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோனு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. உடம்புக்கான ஹெல்த்தி விஷயங்களை கண்டுக்கவே மாட்டோம். டைமை வேஸ்ட்டாக ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, சேட்டிங்கு, இந்த மாதிரி கடலை போடுறது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குறைச்சா அப்போ அடுத்த தேவை என்னவாக இருக்கும்? நம்மளோட மோட்டிவேஷன், நம்ம லைஃப்பை எப்போரா ப்ரோக்ரஸ் பண்ணுறது. அது பல பேருக்கு வர்றதில்லை, சில பேருக்கு வருது. அந்த சில பேர் தான் வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணி காட்டுறான். நான் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, கண்டிப்பாக கம்பேரிசன் ஒன்று கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அதாவது சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ஹாப்பி, சந்தோஷமான மனநிலைமையில் இருக்கிற மாதிரியே தான் சோஷியல் மீடியாவில் எல்லாமே வரும். நான் நம்மளோட ட்ரேடிங் சம்மந்தமே சொல்கிறேனே, எல்லா ட்ரேடருமே இன்றைக்கி லாபம், இவ்வளோ லட்சம் லாபம், இவ்வளோ கோடி லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மையான மனநிலை நமக்கு தெரியுமா? தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு ஆடு, ஒரு விளம்பரம், ஒரு மீடியாவில் ஒரு மெசேஜ் நமக்கு வருது. அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அதில் ரியலான உண்மை என்னன்னு
அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் சூடு வச்சுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஒருத்தன் ஃபாரின் ட்ரிப்பு போகிறான், ஒருத்தன் கார் வாங்குறான், ஒருத்தன் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான், ஒருத்தன் நல்ல ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணிட்டான். இந்த மாதிரி மற்றவனை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாது. மற்றவனை பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு நரகமாக தான் முடியும். உன்னால் அந்த லெவல்ஸை ரீச் பண்ணவே முடியாது. அவனை ஒரு எடுத்துக்காட்டாக வேணும்னா எடுத்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாமே கண்டி, அவனை மாதிரியே இருக்கணும் அப்படின்றது அங்கே நினைக்கவே கூடாது. அதாவது கம்பேரிசன் பண்ணக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதை தான் நீ வாழணும். ஓகேங்களா? நம்மளோட வாழ்க்கையை அவனை பேஸ் பண்ணி நம்ம வாழணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். அவனை மாதிரி வாழணும்னு நினச்சா அதுக்கான ப்ரோக்ரெசிவான ஸ்டெப்ஸை நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் டைமிங் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். இந்த டைமிங்கை பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்குது. ஓகேங்களா? ஒரு ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் பண்ணோன்னா டைமிங் அங்கே ஹெல்ப் பண்ணணும். கேண்டில் 6 மூமெண்டம் நடக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். மரம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு மரம் வளர்க்குறோம். அந்த மரம் எல்லா நேரத்துலையுமே நமக்கு காய் பழம் எல்லாம் கொடுக்குது. அப்படி இல்லைல்ல, ஏதோ ஒரு சீசனில் கொடுக்குது. கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும். நமக்கான அந்த டைம் வரணும். அந்த டைம் வரும்போது நீ தடுத்தாலும் அந்த டைம் உன்னை விடாது. உன்னை கண்டிப்பாக மேல் நோக்கி கொண்டு போகும். உன்னை பெரிய லெவலில் முன்னோக்கி தள்ளும். நீயே கவலைப்பட்டாலோ நீயே சோர்ந்து போனாலோ அந்த டைம் உன்னை முன்னோக்கி தள்ளும். இது என் லைஃப்பில் எனக்கு 44 இயர்ஸ் ஆக போகுது. பல பேரை பார்த்துட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கிடையாது. தேவையில்லாத அரட்டை அடிக்கிற டீம் கூட தான் இருப்போம். ஓகேங்களா? ஸ்கில்லு தாங்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கில்லு தான் உன்னோட ஃப்யூச்சரோட க்ரோத்து. உன்னோட ஃப்யூச்சர் கரன்சி எதுனா உன்னுடைய ஸ்கில்லு தான். இப்போ டிகிரி மட்டும், இப்போ எல்லாருமே டிகிரி வாங்கியிருக்காங்க. இந்த டிகிரி மட்டும் இப்போ போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஒரு டிகிரியை விட ஒரு வேல்யூபிள் ஸ்கில்லு மட்டும் வேணும். நல்ல இங்கிலீஷ் பேச கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும். எடிட்டிங்கில் நல்ல நாலேஜ் வச்சுருக்கணும். ட்ரேடிங்கில் நல்ல நாலேஜ் வச்சுருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல நாலேஜ் வச்சுருக்கணும். நாலேஜ் மட்டும் வச்சுருந்தால் போதாது, அதை ப்ரோக்ரஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங் நாலேஜை வளர்த்துக்கலாம், கோடிங் நாலேஜை வளர்த்துக்கலாம், சேல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கண்டென்ட் க்ரியேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எவ்வளவோ ஸ்கில்ஸு கொட்டி கிடக்குது. நம்ம அதை நோக்கியெல்லாம் பயணம் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பயணம் நம்ம ஸ்கில்லை நோக்கி நமக்காக நேரத்தை செலவு பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதில் நீங்கள் வேல்யூபிள் க்ரோத்தாக மாறுறீங்கன்னா இந்த ஸ்கில்லால் ஆட்டோமேட்டிக்காக மணி உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட் மட்டும் நம்ம அதிகப்படியாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த என்டர்டைன்மெண்ட்டை விட டெய்லி ஏதாவது ஒரு ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிட்டா நம்மளோட லைஃப் இந்த 25 வயசு அப்படின்னு நான் சொன்னதுலேருந்து ஒரு 40 வயசு போகிறதுக்குள்ளே உன்னுடைய கோலையே நீ ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? நல்ல சர்க்கிள் தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணும். நம்மள சொசைட்டி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு நான் பல புத்தகத்தில் படிச்சிருக்கேன். எப்போவுமே நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட போகவே போகாதீங்க. உங்களோட ட்ரீமை எவன் கிண்டல் பண்ணுறானோ அவன் கிட்டேயே போகாதீங்க. எல்லாத்துலேயும் டவுட் வைக்கிறவங்கிட்டையும் போகாதீங்க. இவங்க கிட்டேருந்தெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? உன்னை யார் இன்ஸ்பயர் பண்ணுறா, உன்னை உன்னால் முடியும், உன்னால் பண்ணக்கூடியது தான், உன்னால் முடியலனா யாரால் முடியும் அப்படின்ற மாதிரி சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போங்க. உங்கள் க்ரோத்தையே மட்டும் நம்பி உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஜனங்க கூடவே இருங்க. ஓகேங்களா? இந்த என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட க்ரோத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கான உழைப்பையும் நீங்கள் போடணும். சும்மா நான் கூட இருக்கிறேன், நீ உன்னால் முடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அவன் அதுக்கான உழைப்போ அதுக்கான டைமிங்கோ கொடுக்காமல் இருந்தால் நான் சொல்லிட்டால் மட்டும் முன்னேற முடியாது. ஓகேங்களா? அப்போது நீ அதில் 100% ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நீ இருந்தால் தான் மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தோணும் இவனால் முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸ்கூலில் 50-60 பசங்க ஒரு கிளாஸில் இருக்காங்க. ஏன் அந்த ஃபஸ்ட்டு ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் மற்றவங்களாம் ஏன் எடுக்க முடியல? இதே கான்செப்ட் தான். ஏன்னா அவன் அதுக்காகவே நான் பண்ணியே தீரணுன்ட்டு இருக்கான். ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்கு. இதுக்குள்ளே காம்படிஷன் இருக்கும். இவன் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வருவான், தேர்டு வரவன் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வருவான், செகண்ட் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வருவான். இவளுக்குள்ளே இந்த காம்படிஷன். அப்போ அது என்ன அங்கே அவனுக்கு ஷோ ஆகுதுன்னா, நான் இதை பண்ணியே தீரணும். ஏன் மற்ற பசங்களுக்கு வரலன்னா அவனுக்கு அதுக்கான அந்த ஸ்கில்லை அவன் வளர்த்துக்கவே இல்லை அப்படின்றது தான் இங்கே அர்த்தம்.
நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இருந்து நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் மாற்றணும். ஸ்கூலை முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், இப்போ 25 வயசு ஆகுது, பிஸ்னஸ் லைனில் போகிறோம், இல்லை ட்ரேடிங் லைனில் போகிறோன்னா அதில் என்ன ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டால் நம்ம அதில் ஜெயிக்க முடியும், என்ன மாதிரியான திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரேடிங் சம்மந்தமான அறிவுள்ள ட்ரேடர்ஸ் கூட நம்ம பழகணும். அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஃபெயிலியர் வந்தால் தோண்டு விடவே கூடாது. ஒரு ஃபெயிலியர் வராத மனுஷன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. ஃபெயிலியர் வந்தால் ஓகே நார்மல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ட்ரேடிங்கில் லாஸ் வருதா, ஓகே நார்மல். உன்னுடைய லிமிட்டை தாண்டி தான் அங்கே லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ண கற்றுக்கணும். லாஸ் ப்ராஃபிட்ன்றது ட்ரேடிங்கில் சகஜம்தான். ஆனால் மந்த்லி வைஸ் பார்க்கும்போது அட்லீஸ்ட் காஸ்ட்டாவது இருக்கணும். பிகினர்ஸாக இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு 2-3 வருஷம் 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமும் லாஸ்னால் அது மார்க்கெட்டில் தப்பு இல்லை, உங்கள் கிட்ட தான் எங்கேயோ தப்பு இருக்குது. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணியே தீரணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு மோட்டிவேஷனாக நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கலாம், மணியை லாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பெரிய பெரிய பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் உங்களோட திறமை மேலே 100% எப்போயுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான 100% எஃபர்ட்ஸை போடுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.